இலவச வீட்டுமனை பட்டா எப்படி வாங்குறது? யார் யாரெல்லாம் வந்து இப்போ வழங்கிட்டு இருக்காங்க? கவர்மெண்ட் குடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அத பத்தி தான் இந்த வீடியோ வந்து பேசப் போறேன். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பட்டா வந்து எப்படி வாங்குறது? அத பத்தின ஒரு வீடியோ வந்து போன வாரம் போட்டிருந்தேன். அது கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். டைம் கிடைக்கிறவங்க அதையும் போய் பாருங்க. இப்போ பட்டா யார் யாருக்கெல்லாம் குடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துரலாம். இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து ரூ. 30,000 வருமானத்துக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பட்டா குடுக்குறாங்க. எங்க கிராமப்புறங்கள்ல. கிராமத்தில இருக்கிறவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ரூ. 30,000 கீழ வருமானம் வரக்கூடிய அவர்களுக்கு குடுக்குறாங்க. இதே நகர்ப்புறங்கள்ல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ரூ. 50,000 கீழ யாரு சம்பாரிக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த மாரி பட்டா வந்து குடுக்குறாங்க. இலவசமான வீட்டுமனை பட்டா குடுக்குறாங்க. இப்போ இலவச வீட்டுமனை பட்டா வந்து எப்படி இருக்கு? யார் யார் பேர்ல இருக்கணும் அப்டின்னா, அப்படி கேட்டீங்கன்னா, இப்போ உங்க பேர்ல ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது அப்டின்னா, நீங்க வந்து விண்ணப்பம் பண்ண முடியாது. தரமாட்டாங்க. இந்த மாரி வந்து அதுதான் முக்கியமான ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. இப்போ நான் என் பேர்ல ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கங்களேன், நான் போயிட்டு திருப்பி போய் எனக்கு இலவச வீட்டுமனை பட்டா ஒண்ணு குடுங்க அப்டின்னு சொல்லி நான் போய் விண்ணப்பம் குடுக்க முடியாது. அதுதான் சொல்றாங்க. இப்ப இந்த இலவச வீட்டுமனை பட்டா வந்து எத்தன சென்ட் குடுப்பாங்க அப்டின்னு கேட்டீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 சென்ட் வரையும் குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாமே கம்மி பண்ணிட்டு, இப்போ எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா புடிச்சு ஒரு 3 சென்ட் அப்படி இல்லன்னா 2 சென்ட் அப்படிதான் குடுக்குறாங்க. 2 சென்ட் தான் குடுக்குறாங்க கிராமப்புறங்கள்ல. இதுவே நகர்ப்புறங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நகராட்சி சைடுலாம் வந்து 1 1/2 சென்ட் தான் குடுக்குறாங்க. அவங்களோட இலவச வீட்டுமனை வந்து 1 1/2 சென்ட் தான் குடுக்குறாங்க. இதுவே மாவட்டங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1 சென்ட் தான். 1 சென்ட்டுக்கு மேல தரமாட்டாங்க. இந்த மாரி நம்ம வந்து இலவச வீட்டுமனை பட்டா வந்து எங்க போய் நம்ம வந்து இந்த மனு குடுக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரா உங்களோட அட்ரஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணிட்டு, நீங்க தாசில்தார் ஆஃபீஸுக்கு போயிருங்க. உங்க ஏரியால இருக்கிற தாசில்தார் ஆஃபீஸுக்கு போயிட்டு, அங்க போயிட்டு நீங்க வந்து இலவச வீட்டுமனை பத்திரம் வந்து தனியா ஒரு மனு வந்து விப்பாங்க அங்க. பக்கத்திலேயே அங்கிட்டு இருக்கிற கடையிலலாம் விப்பாங்க. நீங்க போயிட்டு அந்த கடையில, இந்த மாரி இலவச வீட்டுமனை பட்டாவுக்கு வந்து நான் பதியணுங்க. எனக்கு ஒரு அந்த ஃபார்ம் குடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபார்ம் குடுப்பாங்க. அதுல உங்களோட ஃபோட்டோ, யாரோட பேர்ல நீங்க வந்து வீட்டுமனை பட்டா வந்து வாங்க போறீங்க அப்படிங்கிறது, அவங்களோட பேரு, அப்புறம் அவங்களோட ஃபோட்டோ ஒண்ணு. இது எல்லாத்தையுமே வந்து நீங்க பண்ணணும். பண்ணி குடுத்துட்டு, அதுக்கப்புறமா போயிட்டு நேரா தாசில்தார் ஆஃபீஸ்ல கொண்டு போய் குடுக்கணும். இந்த மாரி ஒரு 3, 4 பக்கத்துக்கு அந்த ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம்ல எல்லாமே பண்ணிட்டு, உங்களுக்கு பண்ண தெரியல அப்டின்னா, பக்கத்திலேயே அத பண்றதுக்கும் ஆள் இருப்பாங்க. நீங்க அதெல்லாம் வந்து தேடி அலையவே தேவையில்ல. உங்களுக்கு பண்ண தெரியலனாலும் நீங்க கவலைப்பட தேவையில்ல. நேரா நீங்க போறீங்க தாசில்தார் ஆஃபீஸ்க்கு உங்க ஏரியால இருக்கிறவங்களுக்கு, ஏரியால இருக்கிற தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போறீங்க. போன உடனே உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கடையில நெறைய ஃபார்ம்லாம் வந்து வித்துட்டுருப்பாங்க. அந்த கடைக்கு போயிட்டு, நீங்க இலவச வீட்டுமனை பட்டா வந்து வாங்குறதுக்காக மனு குடுங்க, அந்த ஃபார்ம் குடுங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடையில இருக்கிறவங்க அந்த ஃபார்ம் வந்து ரூ. 10 ரூ. 20 வரும். அத வாங்கிக்கிட்டு, நீங்க உங்களோட பேரு, உங்களோட ஃபோட்டோ, உங்க ஏரியா எல்லாமே கரெக்ட்டா உங்களுக்கு எழுத தெரிஞ்சா நீங்க எழுதிக்கோங்க. அப்படி எழுத தெரியலன்னா, பக்கத்துல நெறைய பேர் எழுதிட்டு இருப்பாங்க. எழுதிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட குடுத்தீங்கன்னா, அழகா எழுதி குடுத்துருவாங்க. நீங்க அப்படியே கொண்டு போயிட்டு நீங்க தாசில்தார்ட்ட வந்து விண்ணப்பம் குடுத்துறலாம். விண்ணப்பத்த குடுத்ததுக்கப்புறம், தாசில்தார்ட்ட குடுத்த அந்த விண்ணப்பம் வந்து, உங்க ஏரியாவோட விவோ ஆஃபீஸுக்கு வரும். உங்களோட விவோ ஆஃபீஸுக்கு வந்து 1 நாள்லயோ, 2 நாள்லயோ, 1 வாரத்திலயோ வரும். வந்ததுக்கப்புறம் விவோ ஆஃபீஸ்லருந்து நீங்க குடுத்திருக்கிற அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க மனு குடுத்துருக்கீங்களா? அப்படின்ட்டு. ஆமா குடுத்துருக்கேங்கன்னு சொன்னோனே, நேரா அவங்க வந்து விவோ ஆஃபீஸுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்படி இல்லன்னா, உங்களோட வீட வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிச்சு கேட்பாங்க. நீங்க நேரா என்ன பண்றீங்க, இந்த விவோ ஆஃபீஸ்லருந்து அவங்க கூப்பிட்ட உடனே நீங்க அவங்க உங்க உங்க இடத்த பார்க்குறதுக்கு வருவாங்க. நீங்க எந்த இடத்துல வந்து வீடு கட்டப் போறீங்க? உங்க இடம் எம்ப்டியா இருக்கா? இல்ல வீடு கட்டி நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? இல்ல வந்து நீங்க வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு பட்டா இல்லாம நீங்க வீடு கட்டியிருப்பீங்க. அந்த வீட்டுக்கு பட்டா வந்து வாங்குறதுக்கு தான், நான் வந்து இந்த மாரி இலவச வீட்டுமனை வாங்குறதுக்கு தான் குடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க வீடு கட்டியிருந்தாலும், ஆல்ரெடி நீங்க வீடு கட்டிட்டீங்க அப்படின்னாலும், அத வந்து நீங்க கூட்டிட்டு வந்து காட்டலாம். சார் நான் இங்க தான் இருக்கேன். இத்தன வருஷமா இங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு தான் நான் வந்து பட்டா இல்லாம இருந்தது. இப்போ வந்து இலவச வீட்டுமனை பட்டா வந்து மனு குடுத்துருக்கேன். அதுக்கு தான் நான் இந்த மனு வாங்கி குடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா, விவோ வந்து பார்த்துட்டு, சர்வேயருக்கு வந்து அவரு சொல்லுவாப்புல, அங்க தாசில்தார் இருக்காங்கல்ல, அங்க தாசில்தார் ஆஃபீஸ்ல வந்து சர்வேயர் இருப்பாங்க. இந்த மாரி இந்த ஏரியால இவங்க வந்து வீட்டுமனை பட்டா வந்து கேட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி குடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த மாரி இவங்க இங்க தான் இருக்காங்க அப்படின்ட்டு விவோ ஆஃபீஸ் பார்த்துட்டு, விவோ சார் வந்து பார்த்துட்டு, அவங்களுக்கு வந்து தகவல் குடுத்துருவாங்க. அவங்களுக்கு தகவல் குடுத்தோனே சர்வேயர் வந்து அளப்பாங்க. அளக்குறதுக்கு வருவாங்க. உங்க வீடு எத்தன சென்ட்ல இருக்கு? உங்களுக்கு வந்து அந்த இலவச வீட்டுமனை வந்து பட்டா குடுக்கலாமா? வேணாமா? அப்படின்ட்டு அவங்க வந்து
சர்வேயர் வந்து அளக்கறதுக்கு வருவாங்க. கரெக்ட்டா நீங்க 2 சென்ட்ல கட்டியிருக்கீங்களா? இல்ல கொஞ்சம் கூட இருக்கா? 4, 5 சென்ட் இருக்கா உங்களுக்கு? அப்படின்ட்டு வந்து கரெக்ட்டா வந்து அளக்கறதுக்கு வரும்போது நீங்க வீட்ல இருக்கணும். வீட்ல வரும்போது அவங்க சொல்லிட்டு தான் வருவாங்க. சில சமயம் வந்து நெறைய வீடு இருந்துச்சு அப்படின்னா, உங்க ஏரியாலயே நெறைய பேர் விண்ணப்பம் குடுத்துருக்காங்க அப்படின்னா, யாருமே சொல்லாம அவங்க பாட்டுக்கு வருவாங்க. அப்போ வரும்போது நீங்க வீட்ல இருக்கணும், ஆளுங்க இருக்கணும். அப்புறம் அந்த மாரி அளந்துட்டு போயிருவாங்க. அளந்துட்டு போனதுக்கப்புறம், அவர் வந்து ஆர்ஐக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. தாசில் சர்வேயர் வந்து அளந்துட்டு போனதுக்கப்புறம் ஆர்ஐக்கு இன்ஃபார்ம் பண்ணி, ஆர்ஐயும் தான் வருவாரு கூட அத அளக்கும்போது. எல்லாமே விண்ணப்பம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பட்டா வந்து எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறது விவோ ஆஃபீஸ்ல போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாரி தான் வந்து இலவச வீட்டுமனை வந்து பட்டா வாங்குற நடைமுறை இன்னைக்கு வந்து இப்படி தான் இருக்கு. நானும் எனக்கு எங்க வீட்டுக்கு எழுதி போட்டிருந்தேன். இன்னும் வரல. வரும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதோட ஒரு நல்ல கன்டென்ட்ல அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.